ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்லம் வீடு வழங்கும் திட்டம் இருக்கு பாருங்க. அந்த திட்டம் குறித்து புதிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த இலவச வீடு வழங்கும் திட்டம் யாருக்கு கிடைக்க போகுது, எங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தமிழக அரசு சார்பில் கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்துக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, 2030க்குள்ளே தமிழகத்தில் குடிசையில்லா மாநிலமாக மாற்றணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்த 6 வருஷத்தில் தமிழகத்தில் 8 லட்சம் புதிய காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மொதல் வருஷத்தில் 1 லட்சம் வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ 2வது வருஷத்துலேயும் 1 லட்சம் வீடு பார்த்தா ஆல்மோஸ்ட் கட்டிட்டு வராங்க. இப்போ பாருங்கள், தமிழக சட்டப்பேரவையில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கூடுதலாக 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2026-27 நிதியாண்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 1 லட்சம் வீடு கட்டி கொடுக்கப்படும், அதுக்காக நிதியும் ஒதுக்குறோம் அப்படின்றத ஒரு அப்டேட் கொடுத்து இப்போதைக்கு அரசாணை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதாங்க அரசாணை 5/2/2026 அன்னைக்கு இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. டாபிக் என்ன அப்படின்னா, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கலைஞரின் கனவு இல்லம் ஸ்கீம் அனௌன்ஸ்டு மேட் பை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த தமிழ்நாடு அசம்பிளியில் சொல்லியிருந்தார். ஸோ எக்ஸ்ட்ராவாக பாருங்கள், 1 லட்சம் வீடு கட்டித்தரப்போகிறோம், அதுக்காக 3500 கோடி ரூபாய் நிதி ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லி அதுக்கான கைட்லைன்ஸும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அரசாணையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம தமிழில் அதுக்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, மறு கணக்கெடுப்பு பட்டியலில் இடம்பெற்று 4 வரை குடிசைகளில் தொடர்ந்து வாழ்கின்ற தகுதியுள்ள குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதாவது ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தா சென்செக்ஸ் எடுத்தாங்க மறுகணக்கு பட்டியலில், அதில் உங்கள் பெயர் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் குடிசையில் தான் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக முன்னுரிமை கொடுக்கணுங்க. 2வது, மறு கணக்கெடுப்பில் ஒரு கிராம ஊராட்சியில் குறைந்த அளவிலான வீடுகள் அல்லது தகுதியுள்ள குடும்பங்களோ இல்லாத நிலையில் புதிய குடிசைகள் கணக்கெடுப்பில் பட்டியலிடப்பட்டுள்ள குடும்பங்கள் மற்றும் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு தரவுத்தளத்தில் உள்ள குடிசைகள் பரிசீலிக்கப்படும். ஒருவேளை அந்த மறு கணக்கெடுப்பில் வீடுகள்லாம் எல்லாமே ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு புதுசாக குடிசை கணக்கெடுப்பு அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு வீடு கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட்டா அல்லது வீடு அமைந்துள்ள இடத்திற்கான உரிமை ஆவணம் உள்ள குடும்பங்கள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி உடையவர்கள் ஆவர். தற்போது குடிசை அமைந்துள்ள இடத்தில் அல்லது அவர்களுக்கான பட்டா உரிமை ஆவணம் உள்ள இடத்துல வீடுகள் கட்டப்பட வேண்டும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக வீடு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான பட்டா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பரம்பரை சொத்தில் நீங்கள் குடியிருக்கும் சட்டப்பூர்வ வாரிசாக உள்ள குடும்பங்களுக்கும் வீடுகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் புறம்போக்கு நிலங்களை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த புறம்போக்கு நிலங்களில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் வீடு கட்டி கொடுக்கப்பட மாட்டாது. ஒருவேளை அது ஆட்சேபனற்ற புறம்போக்கு நிலமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட பின்னரே வரும் ஆண்டுகளில் வீடு வழங்க பரிசீலிக்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அல்லது குடியிருப்புகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தோர் மற்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் இருக்காங்க அப்படின்னா ஆகிய துறைகளாக குழுக்களாக பட்டா வழங்கப்பட்டிருப்பின் தகுதியுள்ள பயனாளர்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓலை வயப்பட்ட தகுதியான அனைத்து குடிசைகளும் பயன்பெறும் வரை அவற்றிற்கு முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலித்து வீடுகள் வழங்கப்பட வேண்டும். நீங்கள் பார்த்தா ஓலை வயப்பட்ட குடிசையில் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இலவசமாக வீடு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தா அந்த ஓலை வயப்பட்ட குடிசை வீடுகள் எல்லாத்துக்குமே வீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஓலைகளால் சுவர்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது தார்பாலின் ஷீட் போடப்பட்ட வீடுகள், அஸ்பெட்டாஸ் ஓடு, உலோகத்தகடு ஓடு ஆகியவற்றை கொண்டு மேற்கூரைப்பட்ட அமைக்கப்பட்ட வீடுகளுக்கு இப்போ புதிய இலவசமாக வீடு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வீடெலாம் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு புதிய வீடுகளை வழங்க பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா, மனநலம் குன்றிய நபரை கொண்ட குடும்பம், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், ஆதரவற்றோர்,
கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், பெண் தலைமையிலான குடும்பங்கள், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் துணை இராணுவ படையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், திருநங்கைகள் அந்த மாதிரி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த வீடு கட்ட தகுதி இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் தகுதி யாருக்கு இல்லை அப்படின்னா, வாடகைத்தாரர்கள் வசிக்கும் குடிசைகள். ஸோ அந்த குடிசையில் வாடகைத்தாரர்கள் வசிக்கிறாங்க அப்படின்னா அந்த குடிசைக்கு எலிஜிபிள் கிடையாது. வணிக நோக்கங்களுக்காக அல்லது விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகளுக்கு எலிஜிபிள் கிடையாது. பகுதியாக காங்கிரீட் உரை, ஓடு, ஏசி தகடு, உலோக தகடு கூரை மற்றும் ஒரு பகுதி ஓலை கூரையால் அமைக்கப்பட்ட குடிசைகளுக்கு தகுதி இல்லை. சிமெண்ட் காங்கிரீட் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் தகுதி இல்லை. வேறு இடத்துல நிரந்தரமாக வீடு இருந்து குடிசையில் வாழ்பவர், உங்களுக்கு வேறு இடத்துல வீடு இருக்கும், பட் நீங்கள் குடிசையில் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் தகுதி இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தகுதி கிடையாதுங்க. யூஸ்வலாக இந்த ஸ்கீம் அப்ளை யார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குடிசையில் வசிக்கிறீங்க அல்லது ஓரளவுக்கு பார்த்தா ஓட்டு வீட்டில் இருக்கீங்க, இல்லை பார்த்தா அந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க பாருங்கள், ஓடு, அஸ்போட்டாஸ் ஓடு அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ காங்கிரீட் போட்டு நீங்கள் வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தகுதியில், மற்ற வீடுகளுக்கெல்லாம் தகுதி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி புதிய வீடு ஒதுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க, ஒரு தரவு வச்சுருப்பாங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில். ஸோ இப்போ இந்த 1 லட்சம் வீடு ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த 1 லட்சம் வீடு யாருக்கெல்லாம் அப்படின்றத முன்கூட்டியே உங்களுக்கு எடுத்துருவாங்க. பயனாளி எண்ணிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு 40x60 கணக்கில் கொடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராம ஊராட்சி, வட்டார ஊராட்சிகளுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்யும் பொழுது அவங்களுக்கு முந்தைய ஆண்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனாளியை தேர்ந்தெடுக்கும் முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, வட்டார வளர்ச்சி அலுவலர் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் இதுக்கு கலாய்வு பண்ணுறாங்கன்னா, ஊராட்சி மன்ற தலைவர், தனி அலுவலர், சம்மந்தப்பட்ட ஊராட்சியின் உதவி பொறியாளர், அவங்க எல்லாருமே பார்த்தா கள ஆய்வு பண்ணி தான் அவங்கள செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தகுதியான பயனாளிகள் தெரிவு கொடுத்து மேலாண்மை அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத அவங்களே பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வீட்டின் வடிவமைப்பை பற்றி பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வீடு கட்டுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 300 சதுர அடி இருக்குனுங்க. அதில் 300 சதுர அடியை சிமெண்ட் காங்கிரீட் கூரையால் மூடப்பட்டிருக்க வேண்டும். மீதமுள்ள 6 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே 3.5 லட்ச ரூபாய் உங்களுக்கு நிதி உதவியாக வழங்குறாங்க. ஸோ எல்லாமே துறையின் மூலம் வழங்கப்படும். அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் கட்டணம், சிறு சிறு மாற்றங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வீடுகளுடைய சுவர்கள் செங்கல், நிலக்கரி, சாம்பல் கலந்த கற்கள் அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த மாதிரி பெயிண்ட் இருக்கணும், அதாவது வீட்டுக்கான பெயிண்ட் வண்ணப்பூச்சி எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு பாத்ரூம் கட்டுவதற்கு 12,000 ரூபாய் தூய்மை பாரத இயக்கத்தின் மூலமாக வழங்குகிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பணிகளை செயல்படுத்துதல், உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வேணாலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பயனாளிகள் வீடுகளை தாங்களாகவே கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட்டை எப்படி உங்களுக்கு போடுறாங்க அப்படின்னா, ஸோ அடித்தளம் போட்டிங்க அப்படின்னா 75 ரூபாய்னா தொகையை உங்களுக்கு விடுவிப்பாங்க. ஸோ லெண்டல் நிலையில் 60,000 ரூபாய், கூரை வேயப்பட்ட நிலையில் 1 லட்ச ரூபாய், முடிவுற்ற பின் 75,000 ரூபாய், இந்த மாதிரி 3,10,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ மீதி இருக்க அமௌண்ட் எதுக்கு அப்படின்னா சிமெண்ட் வாங்குவதற்கு, அதேமாரி அந்த கம்பிகள்லாம் இருக்குது பாருங்கள், ஜல்லி கம்பிலாம் மேக்ஸிமம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த 40,000 ரூபாய் எடுத்துப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. பணி ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கான அமௌண்ட்டை உங்களுக்கு போடுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுடைய ஊராட்சி அலுவலகம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு கிளர்க்குக்கிட்ட மனு கொடுத்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது கிராம சபை கூட்டம் நடக்கும்போது அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிடிஓ அலுவலகத்தில் போயிட்டு மனு அளிக்கலாம். இந்த 3 ஆப்ஷனை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள். அல்லது சிஎம்சிஎல் வெப்சைட் மூலமாக வீடு வேண்டி மனு அளிக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதிகபட்சமாக டேரெக்டாக போக வேண்டியது அவங்களுடைய ஊராட்சி அலுவலகம், அங்கே போயிட்டு மனு கொடுக்க பாருங்கள், அங்கே கொடுங்க. அல்லது அந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுங்க, அங்கே கொடுத்து நீங்கள் அந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு, உங்கள் பட்டியலில் வந்துருச்சு அப்படின்னா ஸோ ஆர்டர் காப்பி கொடுப்பாங்க. ஆர்டர் காப்பி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடையும் ஒரு ப்ராசஸ் முடிய சொல்ல உங்களுக்கான அமௌண்ட்டை வங்கி கணக்கில் செலுத்திடுவாங்க. இதுதாங்க உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில். ஸோ அப்ளை பண்ணுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி சொன்ன பாருங்கள், ஆல்மோஸ்ட் அந்த பழைய சென்சஸ் எடுத்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு தான் வீடு கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே பார்த்தா புதிய பட்டியல் தான் தயாரித்து வீடு கொடுக்க போகிறாங்க. அதனால் ஸோ சம்மந்தப்பட்ட ஊராட்சி தலைவர், ஸோ முன்னாள் ஊராட்சி தலைவராக இருக்கட்டும், அவங்ககிட்ட கிளர்க் எல்லாமே கான்டாக்ட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ 1 லட்சம் வீடு இந்த நிதியாண்டுக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கான
புதிய பயனாளிகளை வந்து இப்போ தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதனால் இப்போயும் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்கள் லிஸ்ட்டு அதில் வந்து காமிக்கும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.